இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்களுக்கு தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. டாக்டரை குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால், சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆகுது, இவங்க நான் வருமானத்தையும் சொல்லணுமா? எப்போ அவங்கள கைது செய்யும்? இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தர் கேட்டிருக்கான், ஏன்னா நாங்கள் 3 மாசமா வெயிட் பண்ணுறோம், அவங்கள கைது பண்ணவே மாட்டேங்குது. அப்படி அவ்வளவு ஆவலாக இருக்காங்க என் மேலே. சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்து இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்துவிட்ட காரணத்தினால யூடியூப் அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று படைப்புக்காக எதையோ ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களை தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்றாங்க. இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன? இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டுல அவர் பின்னணியில் வச்சிருக்காங்க. இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்களுக்கு தெரியும். எவ்வளோ வருஷமா தெரியும்? 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது காட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால், இல்லடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி குற்றச்சாட்டை அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது. ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்கள்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பக்திவரில் முடிச்சுட்டு அன்றைக்கு கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். பணம் சம்பாதிப்பதான் எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தன் தான் அந்த தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன். என்னென்னமோ சொல்கிறான். ஒரு வரமுறை வேணாமா? அவர் போகிற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா? சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக அவருடைய குடும்ப செலவு கூட அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறவரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படாது. நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாளன். எனக்கு ஏன் நடந்ததுன்னு யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இறை நம்பிக்கையாளன். நான் இறை நம்பிக்கையாளன், நான் அவநம்பிக்கையாளன் இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுனேன், எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது, அப்படிதான் நான் பார்த்துட்டேன். அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு. ஒருத்தங்க கூட உண்மை பேசுகிறாங்க, அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது 1-2
ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்னா, சோர்ஸ் வருதுன்றான். எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போ சொல்லுவான் சோர்ஸ் நான் அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் புலனாய்வு புலிகிறான். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான். இதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் வந்து மடியில் 2 பேப்பர்ஸாக வச்சுருக்கேன். அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்துருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னா. சரி, உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல. அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் 2-4 பேப்பர் இருக்குது, என்னடா பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு. சரி, ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க. உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்ன பேப்பர். ஐய, இவ்வளவு அபத்தமாக இருக்கும். இதைத்தனம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க. இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தர் கேட்டிருக்கான், ஏன்னா நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேங்குது. இப்போ அவன் அவ்வளவு ஆவலாக இருக்காங்க என் மேலே. சரி, நாங்கள் என்ன கைது, நான் சிறைக்கு என்ன புதுசா? சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்.